Hi students, welcome to Impact IAS Academy. TNPC Group 1 Prelims ரிசல்ட் சீக்கிரம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் நமக்கு ஆகஸ்ட்டோட ஃபஸ்ட் வீக்கோட எண்டுக்குள்ளே வந்துடும் மேக்ஸிமம், ஓகேலா? செகண்ட் வீக்கோட எண்டுக்குள்ளே நமக்கு வந்துடும். 15th நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரி, இப்போ முடிஞ்சிச்சுன்னா நெக்ஸ்ட் என்ன சார் பண்ண போகிறோம்? மெயின்ஸ் இருக்குது, ஆமாங்களா? டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கான மெயின்ஸ் வரப்போகுது. நவம்பரோட எண்டுக்குள்ளே நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. இப்போ இந்த மெயின்ஸில் நிறைய டாபிக்ஸ் இருக்குது. வேறஸ் நமக்கு ரொம்ப முக்கியமான டாபிக்னா அந்த இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப், ஓகேலா? மெயின்ஸில் முக்கியமான ஒரு பேப்பர் இந்தியாவோட சர்வதேச உறவுகள், இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்பு. இப்போ மற்ற டாபிக்ஸ் இருக்குது இல்லையா? சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்குது. இதுவும் நம்ம என்ன பண்ணணும், நிறைய அவுட் ஆஃப் சோர்ஸ் படிக்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி இந்த இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்புக்கும் நம்ம நிறைய புக்ஸ் ரெஃபர் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ இந்த மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய வகையில் நம்ம இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமி இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதற்காக நம்ம ஒரு புக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த புக்கோட மெயின் ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா, இது முதல் விஷயம் கண்டென்ட் என்ன சார் சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசி, அயலுறவு கொள்கைகள், இந்தியா வந்து என்ன பாலிசி மெயின்டைன் பண்ணுறாங்க, இப்போ நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட், பஞ்சசீல கொள்கை, இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, இந்தியாஸ் ரிலேஷன்ஷிப் வித் அதர் கண்ட்ரீஸ், பிற நாடுகளோடு நம்ம எவ்வாறு உறவுகள் வைத்துக் கொண்டிருக்கிறோம், டிஃபென்ஸ் அண்ட் நேஷனல் செக்யூரிட்டி, தேசத்தின் பாதுகாப்பு நம்ம எவ்வாறு வலுப்படுத்தப்படுகிறது, தீவிரவாதத்திற்கு எதிராக நம்ம இந்தியா என்னென்ன விஷயங்களை செய்கிறாங்க, டெரரிசம், இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன், சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்குங்களா, அதை பற்றி நான் பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே இந்த புக்கில் உங்களுக்கு ரொம்ப நீட்டாக எலாபரேட்டாக டாபிக் வைஸ் உங்களுக்கு இது கம்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. சார் என்ன சார் இந்த புக்கோட மெயின் ஃபீச்சர் என்ன சார் அப்படின்னா, முதல் விஷயம் நமக்கு மெயின்ஸ் எக்ஸாமில் வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா டெஸ்கிரிப்டிவ், ஓகேலா? அப்போ டெஸ்கிரிப்டிவ்னு போது உங்களுக்கு என்னென்னா, அப்ஜெக்டிவில் நீங்கள் எழுதும்போது உங்களுக்கு அவங்க கேள்விகள் ஒரு குறிப்பிட்ட டாப்பிக்கில் மேக்ஸிமம் 100 விஷயங்கள் இருக்குன்னா ஒரு விஷயத்தை மட்டும் தான் கொஸ்டினாக கேட்பாங்க. வேறஸ் உங்களுக்கு தெரிந்த எல்லா விஷயங்களையும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு கேள்விகளில் நீங்கள் ஃபில் பண்ண முடியும். அதுதான் டெஸ்கிரிப்டிவ். அப்போ நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், டெஸ்கிரிப்டிவில் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அப்போ இந்த டெஸ்கிரிப்டிவ் பேப்பர்ஸ் நீங்கள் எழுதுறதா இருந்தால் உங்களுக்கு முதல் விஷயம் என்ன தெரியணும்னா, நிறைய தகவல்கள் தெரியணும். அப்போ தகவல்களை திரட்டுவது ஒரு பெரிய வேலை. இப்போ ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகிடுச்சுன்னா அடுத்து மெயின்ஸ்க்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய பீரியட் இருக்கு இல்லையா, ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். ஒரு 3 months தான் மேக்ஸிமம் இருக்கும். அப்போ இந்த 3 மாதத்தில் தகவல் திரட்டுவதற்கே நீங்கள் நேரம் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ அதை என்ன பண்ண முடியாது, நீங்கள் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய தகவல்களை கொடுப்பவர்களுக்கு அதிக மார்க்ஸ் கிடைக்கும், இல்லைங்களா? ஸோ அப்போ உங்களோட பேர்டன் வந்து ஈஸி பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்னு சொல்லக்கூடிய புக்கை லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த புக்கில் உங்களுக்கு ஒவ்வொரு டாப்பிக்கில் எப்படி கொடுத்துருக்காங்கன்றதை நான் புக்கை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன், பாருங்கள். முதல் விஷயம் பாருங்கள், இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசி சாப்டர் 1ல் என்னென்ன விஷயங்கள் கவர் ஆகுது இந்த புக்கோட மெயின் ஃபீச்சர்ஸில் பாருங்கள். முதல் விஷயம் 5 பிரின்சிபல்ஸ் ஆஃப் பஞ்சசீல கொள்கை, நேருடைய பஞ்சசீல கொள்கையில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்ட்ராட்டஜிக் டைமென்ஷன்ஸ், ஓகேலா? இந்தியா வந்து என்னென்ன வகையில் இப்போ ரீசெண்டாக என்னென்ன விஷயங்களை செஞ்சுருக்காங்க அப்படின்ற விஷயங்களை இதில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. பொருளாதார ரீதியில் அந்த கண்ணோட்டத்தில் இந்தியா வந்து எவ்வாறு அணுகுறாங்க. அடுத்து ஜியோ பொலிட்டிக்கல், ரீஜனல், கல்ச்சுரல், கலாச்சார விஷயங்களில் இந்த மாதிரி விஷயங்களில் இந்தியா வந்து என்ன மாதிரி பார்வையை கொண்டிருக்கிறது அப்படின்றத கிளியராக கொடுத்துருக்காங்க. இப்போது இதோட ஹைலைட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் நீங்கள் எழுதுறீங்கன்னா அந்த மெயின்ஸுக்குரிய உள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட் இருக்கு இல்லையா, அந்த கண்டென்ட்டை நீங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பாக அவங்க கேட்டிருக்கிற வேர்ட்ஸ்க்கு நீங்கள் எழுதுறீங்களோ அப்போ தான் நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். ஒரு 250 வேர்ட்ஸில் ஒரு எஸ்ஸே எழுதணும்னா அந்த 250 வேர்ட்ஸில் நீங்கள் என்ன கீவேர்ட்ஸ் போடணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை உங்களுக்கு ரொம்ப ஈஸ் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள் நீங்கள் பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், முதல் விஷயம் இந்த பஞ்சசீல கொள்கையோட மெயின் ஃபீச்சர்ஸ் என்ன, ஓகேலா? என்னென்ன விஷயங்கள் இருக்குது, இதோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குது. அடுத்து கீ ஃபீச்சர்ஸ், ஓகேலா? அதாவது இந்த கொள்கையுடைய முக்கியமான கோட்பாடுகள் என்னென்ன இருக்குது, எந்தெந்த காலகட்டத்தில் நடந்தது, இது எல்லாமே நமக்கு இந்த சார்க் ஃபார்மேஷன், ஸ்ரீலங்கன் இன்டர்வென்ஷன், இண்டோ பாகிஸ்தான் வார்ஸ், இது எல்லாமே நமக்கு ரிப்பீட்டடாக ஆல்ரெடி கொஷினில் கேட்டிருப்பாங்க. சரி, அடுத்து பாருங்கள், வேறு ரீசன்ட் குளோபல் டெவலப்மெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், அப்டேட் பண்ணியிருக்க வேண்டியது நீங்கள், ஓகேலா? ஃபார் எக்ஸாம்பிள் ஐரோப்பிய யூனியன் உருவானது, குவாடு, பிரிக்ஸு, இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த அமைப்புகள் எவ்வாறு உருவானது, இந்த அமைப்புகளின் பின்புலத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் யார் இருக்காங்க, இந்த அமைப்புகள் என்ன நோக்கத்தோடு செயல்படுது, இது எல்லாமே உங்களுக்கு இதில் டாபிக் வைஸாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, சப்டைட்டில்ஸ் கொடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இந்தியாஸ் ரிலேஷன்ஷிப் வித் அதர் கண்ட்ரீஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவுகள், இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிஸ்க்கும் ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அப்போ ஹிஸ்டாரிக்கலாக நம்ம வந்து அமெரிக்கா கூட எப்படி கொண்டு வந்திருக்கோம், எந்த காரணங்கள் அது உருவாச்சு, ஸ்ட்ராட்டஜிக் கன்வென்ஷன் போஸ்ட், அடுத்து மிலிட்ரி எக்ஸசைசஸ்,
இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இந்தியா வந்து யூஎஸ் கூட பொருளாதார ரீதியாக மட்டும்தான் உறவு வச்சிருக்கா கிடையாது. ராணுவத்திலையும் வச்சிருக்காங்க, சேட்டலைட்ஸ் இருக்குல்ல, நாசா இது இருக்கு இல்லையா, ஸ்பேஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கு இல்லையா, ஸோ அதில் இருக்குது. ஸோ அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் ஹைலைட் பண்ணி உங்களுக்கு பாருங்க, எக்கனாமிக்ஸாக இருந்தால் என்ன, ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்ன பண்ணியிருக்கோம், அடுத்து இதில் என்ன சந்திப்பு, இதில் வந்து சந்திக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன இருக்குது. ஏன் சார் இது ரீசெண்டாக ஒரு பெரிய விஷயம் போயிட்டுருக்கு. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய கண்ட்ரிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸை ஏற்றுறாரு இறக்குறாரு, இதே பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ரீசெண்டாக கூட 25% டேக்ஸ் ஹைக் பண்ணாரு, அதை 50 பண்ண போகிறேன்னு சொல்கிறாரு. ஸோ இட் வில் கிரியேட் அண்ட் ஹியூஜ் இம்பாக்ட் ஆன் த இந்தியன் எக்கானமி. அப்போ கண்டிப்பாக அது மெயின்ஸில் ரெஃப்ளெக்ட் ஆகும். அப்போ அது சார்ந்த தகவல்களை நீங்கள் தேட வேண்டியிருக்காது, ரொம்ப கலெக்டிவாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ப்ராப்பராக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், வேறு என்ன சார் இருக்குது. மெயினாக இந்தியாவில் இருக்கக்கூடிய, இந்தியா வந்து எந்தெந்த நாடுகளுக்கு கூட மிகப்பெரிய அளவில் வர்த்தகம் செய்யுது, எந்தெந்த நாடு கூட டிஃபென்ஸ் விஷயத்தில் ஷேர் பண்ணிக்கிறாங்க, ஸ்பேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இது எல்லாமே உங்களுக்கு கிறிஸ்ப் அண்ட் கிளியராக வந்து கண்ட்ரி வைஸ் கொடுத்து, அந்த கண்ட்ரி கூட நம்ம எந்த விஷயத்தை அதிகமாக ஷேர் பண்ணிக்கிறோன்றதை கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காமன்வெல்த், இந்தியா வந்து காமன்வெல்த்தாக உருவான நாட்டில் அந்த குரூப்பில் வந்து எப்போ ஜாயின் பண்ணாங்க. அதுக்கடுத்து இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இருக்கக்கூடிய இந்த ரிலேஷன்ஷிப், கமர்ஷியலாக இருக்கலாம், ட்ரேடாக இருக்கலாம், அடுத்து வேறு அக்ரிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்தியாவும் யூகேவும் சைன் பண்ணி கொண்ட முக்கியமான சில அக்ரிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட்டில் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை நான் சொன்னேன் உங்களுக்கு. இது நீங்கள் போய் தேடி படிக்கிறதுக்கு நமக்கு நேரம் அதிகமாகும். அப்போ உங்கள் நேரத்தை ரொம்ப ரொம்ப மிச்சப்படுத்தக்கூடிய அளவுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக அந்த புக்கை நமக்கு ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அடுத்து டிஃபென்ஸில் என்னென்ன விஷயங்களை செஞ்சுருக்காங்க, ஸோ அது உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து ரீசெண்டாக எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பிற நாடுகளுக்கு கூட நிறைய விஷயம் புதுசாக செஞ்சுருக்கோம். சரிங்களா, அதில் ஃபேஸ் பண்ணக்கூடிய நியூ சேலஞ்சஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சேலஞ்சஸ் பற்றியெல்லாம் கொடுத்துருக்காங்க. வேறு நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு முக்கியமான டாபிக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ். இதில் வந்து நம்ம எவ்வளோ படித்தாலுமே நம்மளால் வந்து முடிக்கவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு பெரிய டாபிக். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், சாப்டர் 4ல் டெரரிசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி வந்து கரண்ட்டில் இருக்கக்கூடிய சோஷியல் இஷ்யூஸில் ஒன் ஆஃப் த இஷ்யூ வந்து இந்த டெரரிசம். ஏன்னா ஒரு நாட்டில் டெரரிசம் இருக்குன்னா அந்த டெரரிசம் வந்து பார்த்திங்கன்னா அதில் அந்த நாட்டுடைய எக்கனாமியை கண்டிப்பாக இம்பாக்ட் பண்ணும். எப்படின்னா டூரிசம் குறைஞ்சி போயிடும், மணியில் டூரிசம் குறைஞ்சிரும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிரும். ஸோ நிறைய விஷயங்களில் டெரரிசம் டைரெக்டாகவும் இன்டெரக்டாகவும் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பாதிக்கும். அரசியல் அமைப்பில் அரசியல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டபிலிட்டியை க்ரியேட் பண்ணும், மக்களுக்கு ஒரு ஃபியர் க்ரியேட் பண்ணி விடும். ஸோ இதனால் நிறைய இம்பாக்ட்ஸ் உருவாகும். அப்போ அந்த டெரரிசத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்தியா சர்வதேச அளவில் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க, இந்தியாவுக்குள்ள என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க, இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக எந்தெந்த நாடுகளும் கூட நம்ம எம்ஓஇன்னு சொல்லுவாங்க இல்லையா, புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், இதெல்லாம் சைன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு இதில் கிளியர் கட்டாக கொடுத்துருக்காங்க. அப்போ டெரரிசம்ன்றோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, அதுக்கடுத்து கரண்ட் ரெலவன்ஸ், இப்போ ப்ரெசென்ட்டில் வந்து நம்ம இந்தியா எந்தெந்த விஷயத்தில் போராடிக்கிட்டு இருக்குது அந்த விஷயங்கள், அப்புறம் அதோட இம்பாக்ட், ஓகேங்களா, எந்தெந்த விஷயங்களில் டெரரிசத்தோட இம்பாக்ட் எப்படி இருக்குன்றதை இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அதை வந்து ரொம்ப கிளியர் கட்டாக டாபிக் வைஸ் கொடுத்துருக்காங்க, சப்டைட்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த டெரரிசம் எவ்வாறு உருவாகிறது, இந்த டெரரிசத்தில் என்னென்ன வகையெல்லாம் இருக்குது, எந்தெந்த கண்ட்ரிலேருந்து எந்த மாதிரி டெரரிசம் உருவாகி இருக்குது, இது எல்லாமே உங்களுக்கு இதில் ரொம்ப கிளியர் கட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு பார்ப்பீங்க. அடுத்து இந்தியாவுடைய ஹிஸ்டாரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், ஏன்னா டெரரிசம்ன்றது எல்லா நாடுகளையும் பாதித்த ஒரு விஷயம், அது இந்தியாவையும் பாதிச்சிருக்கு. அப்போ இந்தியாவில் எந்தெந்த விஷயங்கள் மூலமாக டெரரிசம் ரொம்ப ஹியூஜ் இம்பாக்டை கொடுத்துச்சு அப்படின்ற விஷயங்களும் உங்களுக்கு இதில் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் நடந்த முக்கியமான சில டெரரிசம் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு இல்லையா. ஸோ காஷ்மீர் இன்சர்ஜென்சி, அடுத்து அர்பன் டெரரிசம், பேன் இண்டியா அட்டாக்ஸு, 2008 நடந்த தாஜ் அட்டாக் இருக்கு இல்லையா. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், 2008 மும்பை அட்டாக்கு, தாஜ் ஹோட்டல் அட்டாக் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த விஷயங்கள், ஸோ இது எந்த வருஷம் நடந்துச்சு, இதை எப்படி சப்ரஸ் பண்ணாங்க, அதோட மெயின் சிக்னிஃபிகன்ஸ் என்ன, இது எல்லாமே உங்களுக்கு நீங்கள் வெளியே போய் தேடணுன்ற அவசியம் இருக்காது. எல்லாமே உங்களுக்கு கிறிஸ்ப் அண்ட் கிளியராக இதில் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்தியாவோட அப்ரோச், எந்தெந்த கண்ட்ரிஸ் கூட எப்படி ஜாயின் பண்ணி அகெயின்ஸ்ட் டெரரிசம் இந்தியா ஒர்க் பண்ணுது, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இதில் ரொம்ப கிளியர் கட்டாக கவர் பண்ணியிருக்காங்க. இந்த புக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப்பை பற்றி உங்களுக்கு இருக்கக்கூடிய பேசிக் நாலேஜஸை கண்டிப்பாக இது அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். அதுக்கு ஷூர். இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய இருக்குது, இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய இருக்குது. வேறஸ் டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் நமக்கு எதுக்கு சார் அதிகமாக கேட்குறாங்க அப்படின்னா, இந்த இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க இல்லையா, யுனெஸ்கோ. ஸோ இந்த யுனெஸ்கோ, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ஸ், IMF, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஸோ அவங்க எதுக்காக ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க என்னென்ன இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க, அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது, அவங்களோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன, இது எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் பற்றியும் ரொம்ப கிளியர் கட்டாக
அவனோட எந்த வருஷம் தோன்றியது, அவனோட மெயின் பவர் என்ன, அதில் யாரெல்லாம் மெம்பர்ஸாக இருக்காங்க, இது எல்லாமே உங்களுக்கு இதில் கவர் ஆகுது. ஸோ மெயின்ஸில் நீங்கள் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய டாப்பிக்கில் மேக்ஸிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு மாதிரியே உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் நிறைய புக்ஸ் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த புக்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் எதர் மெசேஜ் ஆர் வாட்ஸ்அப் பண்ணி இந்த புக்கை நீங்கள் வாங்கிக்க முடியும். வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸில் நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு விஷ் யூ ஆல் சக்ஸஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட். இதே மாதிரி அடுத்த ஒரு புக்கில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ. ஹே, டிஎன்பிஎஸ்சி குரூப்ல நோட்டிபிகேஷன் வந்துச்சு பாத்தியா? நம்ம படிக்க ஆரம்பிக்கணும். நம்ம இல்ல நீ. என்ன சொல்ற? என்ன மெட்டீரியல்ஸ் ஃபாலோ பண்ற? இப்போ ரீசெண்டா இம்பாக்ட் டேஸ் அகாடமில ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் புக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அந்த புக்ஸ் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ற ஆஸ்பிரன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி எல்லா சிலபஸ்ல இருக்க எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வாவ், ஐஆர்எஸ் ஆஃபீஸர் லான்ச் பண்ணதா? அப்ப கிரெடிபிளா தான் இருக்கும். எங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் அது? ஸோ இந்த புக்ஸ்லாம் நீ வாங்கணும்னா நீயும் சரி அவங்களும் சரி ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி என்கொயரி பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.